வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் எண்ணிக்கை நூலில் 26வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 11.94% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். 2ஆம் கணக்கெடுப்பு. அந்த கொள்ளை நோய்க்கு பின்பு ஆண்டவர் மோசேயிடமும் குரு ஆரோன் மகன் எலியாசாரிடமும் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பு முழுவதிலும் 20 வயதும் அதற்கு மேலும் உள்ள போருக்கு செல்லத்தக்க இஸ்ரேலின் ஆண் மக்கள் அனைவரையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக கணக்கெடுங்கள் என்றார். மோசேயும் குரு எலியாசரும் எரிகோவிற்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் அவர்களிடம் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே 20 வயதும் அதற்கு மேலும் உள்ளவர்களை கணக்கெடுங்கள் என்று கூறினர். எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி வந்த இஸ்ரேலின் ஆண்மக்கள் பின்வருமாறு. ரூபன் இஸ்ரேலின் தலைமகன். ரூபன் புதல்வர் அனோக், அனோக் வீட்டார். பல்லு, பல்லு வீட்டார். எட்சரோன், எட்சரோன் வீட்டார். கர்மி, கர்மி வீட்டார். ரூபன் குடும்பங்கள் இவைகளே. இவற்றில் எண்ணப்பட்டோர் 43,730 பேர். பல்லு புதல்வர் எலியாபு. எலியாபு புதல்வர் நெமுவேல், தாத்தான், அபிராம். கோராகின் கூட்டத்தார் ஆண்டவருடன் வாக்குவாதம் செய்தபோது மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக போராடுமாறு மக்கள் கூட்டமைப்பு தேர்ந்தெடுத்த தாத்தானும் அபிராமும் இவர்களே. அப்போது நிலம் வாயை திறந்து கோராகுடன் சேர்ந்து அவர்களை விழுங்கியது. நெருப்பு 250 பேரை கவ்வியது. அக்கூட்டம் மாண்டது. இவ்வாறு அவர்கள் ஓர் எச்சரிப்பாயினர். ஆனால் கோராகு புதல்வர் மடியவில்லை. தங்கள் குடும்பங்கள் வாரியாக சிமியோன் புதல்வர் நெமுவேல், நெமுவேல் வீட்டார். யாமின், யாமின் வீட்டார். யாக்கின், யாக்கின் வீட்டார். செராகு, செராகு வீட்டார். சாவுல், சாவுல் வீட்டார். சிமியோன் குடும்பங்கள் இவைகளே. இவர்கள் 22,200 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக காத்து புதல்வர் செப்போன், செப்போன் வீட்டார். அக்கி, அக்கி வீட்டார். சூனி, சூனி வீட்டார். ஒசினி, ஒசினி வீட்டார். ஏரி, ஏரி வீட்டார். அரோது, அரோது வீட்டார். அரேலி, அரேலி வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி காத்து புதல்வர் குடும்பங்கள் இவைகளே. அவர்கள் 40,500 பேர். யூதாவின் புதல்வர் ஏர், ஓனான், இம்போர். ஏர், ஓனான் ஆகியோர் கானான் நாட்டில் இறந்தனர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக யூதாவின் புதல்வர் சேலா, சேலா வீட்டார். பெரேச், பெரேச் வீட்டார். செராகு, செராகு வீட்டார். பெரச்சின் புதல்வர் எட்சரோன், எட்சரோன் வீட்டார். ஆமூல், ஆமூல் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி யூதாவின் குடும்பங்கள் இவைகளே. அவர்கள் 76,500 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக இசக்கார் புதல்வர் தோலா, தோலா வீட்டார். பூவா, பூவா வீட்டார். யாசுபு, யாசுபு வீட்டார். சிம்ரோன், சிம்ரோன் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி இசக்கார் குடும்பங்கள் இவைகளே. அவர்கள் 64,300 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக செபுலோன் புதல்வர் செரேது, செரேது வீட்டார். ஏலோன், ஏலோன் வீட்டார். யாகுலவேல், யாகுலவேல் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி செபுலோன் குடும்பங்கள் இவைகளே. அவர்கள் 60,500 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசேப்பு புதல்வர் மனாசேயும் எப்ராயிமும் ஆவர். மனாசே புதல்வர் மாக்கிர், மாக்கிர் வீட்டார். மாக்கிர் கிலியாதின் தந்தை. கிலியாது, கிலியாது வீட்டார். கிலியாது புதல்வர் இவர்களே. ஏசேர், ஏசேர் வீட்டார். ஏலேக், ஏலேக் வீட்டார். அசிரியல், அசிரியல் வீட்டார். செக்கேம், செக்கேம் வீட்டார். செமிதா, செமிதா வீட்டார். ஏபேர், ஏபேர் வீட்டார். ஏபேர் மகன் செலோபிகாதுக்கு புதல்வர்கள் இல்லை, ஆனால் புதல்வியர் இருந்தனர். செலோபிகாதின் புதல்வியர் பெயர்கள் மக்லா, நோகா, ஒக்லா, மில்கா, திர்சா. மனாசேயின் குடும்பங்கள் இவைகளே. அவர்கள் 52,700. தங்கள் குடும்பங்கள் வாரியாக எப்ராயிம் புதல்வர் இவர்களே. சுத்தேலாகு, சுத்தேலாகு வீட்டார். பெக்கேர், பெக்கேர் வீட்டார். தகான், தகான் வீட்டார். சுத்தேலாகின் புதல்வர் ஏரானும், ஏரான் வீட்டாருமே. அவர்கள் எண்ணிக்கைப்படி எப்ராயிம் புதல்வர் குடும்பங்கள் இவைகளே. அவர்கள் 32,500 பேர். ஆக மொத்தம் தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசேப்பு புதல்வர் இவர்களே. தங்கள் குடும்பங்கள் வாரியாக பென்யமின் புதல்வர் பேலா, பேலா வீட்டார். அஸ்பல், அஸ்பல் வீட்டார். அகிராம், அகிராம் வீட்டார். கூபாம், கூபாம் வீட்டார். பேலா புதல்வர் அருது, நாமான் என்போரே. அருது, அருது வீட்டார். நாமான், நாமான் வீட்டார். தங்கள் குடும்பங்கள் வாரியாக பென்யமின் புதல்வர் இவர்களே. அவர்கள் தொகை 45,600. தங்கள் குடும்பங்கள் வாரியாக தான் புதல்வர் இவர்களே. சூகாம், சூகாம் வீட்டார்.
தங்கள் குடும்பங்கள் வாரியாக இவைகளே தான் குடும்பங்கள். அவர்கள் எண்ணிக்கைப்படி சூகாம் குடும்பத்தினர் 64,400 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக ஆசேர் புதல்வர் இம்னா வீட்டார், இசுவி வீட்டார், பெரியா வீட்டார், பெரியா புதல்வர் எபேர் வீட்டார், மல்கியேல் வீட்டார். ஆசேர் புதல்வர் பெயர் செராகு. அவர்கள் எண்ணிக்கைப்படி ஆசேர் புதல்வர் குடும்பங்கள் இவைகளே. அவர்கள் 53,400 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக நப்தலி புதல்வர் யாகுட்சேல் வீட்டார், கூனி வீட்டார், எட்சேர் வீட்டார், சில்லேம் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி நப்தலி குடும்பங்கள் இவைகளே. அவர்கள் 54,400 பேர். ஆக மொத்தம் இஸ்ரேலின் ஆண்மக்கள் தொகை 6,01,730. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, பேர்களின் எண்ணிக்கைக்கு தக்கவாறு இவர்களுக்கு இந்த நாடு உரிமை சொத்தாக பங்கிடப்படும். குளங்களுள் பெரியவற்றுக்கு கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைத்தும் நீ அதனதன் உரிமை சொத்தை கொடுப்பாய். ஒவ்வொன்றுக்கும் அதன் தொகைக்கேற்ப உரிமை சொத்து வழங்கப்படும். ஆயினும் திருவுழச்சீட்டு முறையிலேயே நாடு பங்கிடப்படும். அவர்கள் தங்கள் மூதாதையர் குலப்பெயர்கள் வாரியாக உரிமை சொத்தை பெறுவார்கள். பெரியவற்றுக்கும் சிறியவற்றுக்கும் இடையே திருவுழச்சீட்டு முறைப்படி அதன் உரிமை சொத்து பங்கிடப்படும். தங்கள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் லேவியர் இவர்களே. கெர்சோன் வீட்டார், கெஹாது வீட்டார், மெராரி வீட்டார். லேவி குடும்பங்கள் அவன: லிபினி குடும்பம், ஹெப்ரோன் குடும்பம், மக்லி குடும்பம், மூசி குடும்பம், கோராகு குடும்பம். கெஹாது அம்ராமின் தந்தை. அம்ராம் மனைவி யோகபெத்து, இவள் லேவி மகள். லேவிக்கு லெகித்தில் பிறந்தவள். அம்ராமுக்கு இவள் ஆரோன், மோசே அவர்களின் சகோதரி மிரியாம் ஆகியோரை பெற்றெடுத்தாள். ஆரோனுக்கு பிறந்தவர்கள் நாதாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர். ஆனால் நாதாபும் அபிகுவும் ஆண்டவர் முன் வேற்று நெருப்பை கொண்டு வந்தபோது கொல்லப்பட்டனர். லேவியருள் 1 மாதமும் அதற்கு மேலும் வயதுடைய ஆண்களில் எண்ணப்பட்டோர் 23,000 பேர். இஸ்ரேல் மக்களிடையே அவர்கள் பதிவு செய்யப்படவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு இஸ்ரேல் மக்களிடையே எந்த உரிமை சொத்தும் தரப்படவில்லை. மோசேயாலும் குரு எலியாசராலும் எண்ணப்பட்டோர் இவர்களே. அவர்கள் இஸ்ரேல் மக்களை எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபிய சமவெளியில் எண்ணினார்கள். ஆனால் சீனாய் பாலை நிலத்தில் எண்ணப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்களில், அதாவது மோசேயாலும் குரு ஆரோனாலும் எண்ணப்பட்டோருள் இவர்களிடையே எவரும் இல்லை. ஏனெனில் அவர்கள் பாலை நிலத்தில் மடிந்து விடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். எபுன்னே புதல்வன் காலேபையும் நூன் புதல்வன் யோசுவாவையும் தவிர அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. நாம் 1189 அதிகாரங்களில் 143 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.